பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 7 கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் சாதம் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா மசாலா கூட வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அரிசியில் 2 மடங்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி வரப்பவே உள்ள அரிசி சேர்த்துடணும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சாதம் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஆவி பிறகு கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. கத்திரிக்காய் சாதம் தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா?